Students, previous lectures வந்து நம்ம AC motor control circuits பற்றி பார்த்தோம். Control of electrical machines second unit, that is AC motor control circuits. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டார்டர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸ்டார்டர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸ்டார்டர்ஸ் உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து டிஓஎல் ஸ்டார்டர் பற்றி பார்த்தோம். அப்புறம் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் அண்ட் ஃபைனலி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டர் ஃபார் 2-speed கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார், ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார், கடைசியாக டைனமிக் பிரேக்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டாபிக் தட் இஸ் ஸ்டார்டர் ஃபார் 2-speed கண்ட்ரோல். ஸோ 3-phase இண்டக்ஷன் மோட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 ஸ்பீடு மோட்டர் வந்து 2 ஸ்பீடில் ரொட்டேட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று லோ ஸ்பீடு. ஸோ அதான் நேம்லேயே கொடுத்துருக்கு, ஸ்டார்டர் ஃபார் 2-speed கண்ட்ரோல், லோ ஸ்பீட் அண்ட் ஹை ஸ்பீட். அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து மோட்டர் வந்து லோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹை ஸ்பீடுக்கு மோட்டரை கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்டரோட சர்க்யூட்டை டிசைன் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த சைடு லெஃப்ட் சைடில் இது எல்லாமே என்ன சர்க்யூட்னா பவர் சர்க்யூட். தட் இஸ் மோட்டருக்கு போகக்கூடிய கரண்ட், அதெல்லாம் என்ன அப்படின்னா பவர் சர்க்யூட்டு. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த ரைட் சைடில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே தட் இஸ் இந்த ஸ்டாப் புஷ் பட்டன், ஸ்டார்ட் புஷ் பட்டன், இங்கே உள்ள கான்டாக்ட்ஸ், இந்த காயில், இதெல்லாம் சேர்ந்தது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லோ ஸ்பீட் அண்ட் ஹை ஸ்பீட்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாருமே இந்த ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, NS = 120 f/p, that is synchronous speed equal to 120 f divided by p. ஸோ எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் நார்மலாக 50 ஹெர்ட்ஸ் இருக்கும். பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ் ஆஃப் மிஷின். ஸோ இந்த ஃபார்முலா படி போல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சின்க்ரோனஸ் ஸ்பீட் வந்து கம்மியாகும். ஏன்னா ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ சின்க்ரோனஸ் ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி நம்பர் ஆஃப் போல்ஸ். ஸோ இதில் 2 ஸ்பீடுங்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 ஸ்பீட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் அ போல் p = 2, நம்ம 2 போல் வச்சுருக்கோம் அப்படின்னா இதோட சின்க்ரோனஸ் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்? NS = இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண பார்த்தீங்கன்னா 120 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி எப்போவுமே மாறாது, 120 அது எப்பவுமே 50 தான். தட் இஸ் 120 × 50 டிவைட் பை பீக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா NS வந்து 3000 RPM வரும். தட் இஸ் சின்க்ரோனஸ் ஸ்பீட் வந்து 3000 RPM. ஸோ இதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஹை ஸ்பீட் வச்சுக்கலாம். ஸோ சின்க்ரோனஸ் ஸ்பீட் வந்து 3000 இருந்துச்சுன்னா அது ஹை ஸ்பீடு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 4 போல் எடுத்துக்கலாம், 4 போல் மிஷின். ஸோ p = 4 ஃபார் 4 போல் மிஷின். இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா NS = 120 × 50 டிவைட் பை பீக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னா NS வந்து சின்க்ரோனஸ் ஸ்பீட் NS = 1500 RPM வரும். இதை வந்து நம்ம லோ ஸ்பீட்னு வச்சுக்கலாம். அப்போது 3000 RPM வந்து ஹை ஸ்பீடு, அதே மாதிரி 1500 RPM வந்து லோ ஸ்பீட்னு எடுத்துக்கலாம். அப்போ மோட்டர் வந்து ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் மஸ்ட் பி என்கேஜ்டு வித் போல்ஸ், தட் இஸ் p = 2. அதே மாதிரி லோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் மஸ்ட் பி என்கேஜ்டு வித் தி போல்ஸ், தட் இஸ் p = 4. ஓகேயா? ஸோ இதில் பாருங்கள், இந்த பவர் சர்க்யூட்டில் பாருங்கள் 2 வைண்டிங்ஸ் இருக்குது. ஒன்று இது ரெண்டுமே என்னென்ன அப்படின்னா ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ், இது வந்து ரோட்டார், இது ரெண்டும் ஸ்டேட்டர். ஸோ ஸ்டேட்டரில் 2 வைண்டிங்ஸ் வச்சுருக்கோம். தட் இஸ் ஹை ஸ்பீட் வைண்டிங், இன்னொன்று லோ ஸ்பீட் வைண்டிங். ஸோ லோ ஸ்பீட் வைண்டிங்கில் போல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், p = 4, ஸ்பீடு பார்த்தோம், சின்க்ரோனஸ் ஸ்பீடு எவ்வளோ பார்த்தோம், 1500 RPM பார்த்தோம். அதே மாதிரி ஹை ஸ்பீட் வைண்டிங்கில் ஸ்டேட்டர் இஸ் என்கேஜ்டு வித் தி போல்ஸ், தட் இஸ் p = 2, whereas synchronous speed = 3000 RPM. ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பவர் சர்க்யூட்டில் பாருங்கள், எல்லுங்கிறது வந்து லோ ஸ்பீட் காயில், இந்த எல்லுங்கிறது லோ ஸ்பீட் காயில், அதேமாதிரி ஹச்சுங்கிறது ஹை ஸ்பீட் காயில். ஸோ இது வந்து L5 நாட் R5, L5. H5 அண்ட் L5 ஆர் இன்டர்லாக்கிங் கான்டாக்ட்ஸ். இது என்ன இன்டர்லாக் அப்படின்னா அட் த சேம் டைமில் ஒன்று லோ ஸ்பீட் காயில் எனர்ஜைஸ் ஆகிருக்கணும், அப்படின்னா ஹை ஸ்பீட் காயில் எனர்ஜைஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்டர்லாக் நம்ம என்ன சொன்னோம், ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்னு சொன்னோம். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன இன்டர்லாக் அப்படின்னா ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்.
இன்டர்லாக்ல நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்தோம், சீக்வன்ஷியல் இன்டர்லாக்கிங் அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கிங். தட் மீன்ஸ் லோ ஸ்பீட் காயில் எனர்ஜைஸ்டாக இருக்கும்போது ஹை ஸ்பீட் காயில் எனர்ஜைஸ்டாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைமில் ஏதாவது ஒரு காயில் மட்டும் தான் எனர்ஜைஸ்டாக இருக்கும். L4 அண்ட் H4ங்கிறது என்னன்னா சீலிங் கான்டாக்ட்ஸ். இந்த L4ம் இந்த H4 என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ சீலிங் கான்டாக்ட், அப்படின்னா ஹோல்டிங் கான்டாக்ட் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் வந்து லோ ஸ்பீடில் ரன் ஆகணும், அதுலேருந்து ஹை ஸ்பீடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்ட்ரோல் சர்க்யூட்டில் ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வி நீட் டு ரன் தி மோட்டர் இன் லோ ஸ்பீட். தட் இஸ் சிங்க்ரோனஸ் ஸ்பீட் எவ்வளோ வச்சுக்கலாம். லோ ஸ்பீடு நம்ம என்ன எடுத்துருக்கோம், தட் இஸ் 4 போல் மிஷின். சிங்க்ரோனஸ் ஸ்பீட் ஈக்குவல் டு 1500 RPM. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த லோ புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ எப்படி சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்னா ஸ்டாப்பு இங்கே க்ளோஸு, H5 க்ளோஸில் தான் இருக்குது. தென் எல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜைஸ்ட் ஆகும். எல் எனர்ஜைஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், பவர் சர்க்யூட்டில் உள்ள பவர் கான்டாக்ட்ஸ் தட் இஸ் L1, L2, L3, L4 இந்த ஆக்சிலரி கான்டாக்ட் அப்படின்னா ஹோல்டிங் கான்டாக்ட், இந்த நாலும் க்ளோஸ் ஆகும். அட் த சேம் டைம் L5 வந்து ஓப்பன் ஆயிரும். ஏன்னா இது என்ன இன்டர்லாக்கு, ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். ஸோ எல் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் L1, L2, L3, L4 இந்த நாலும் க்ளோஸ் ஆகும். L5 வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இந்த L1, L2, L3 க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே பாருங்க மிஷின் எங்கே போகுது அப்படின்னா இது சப்ளை சைடு, இது வந்து மோட்டார் டெர்மினல், ஸ்டேட்டரோட மோட்டார் டெர்மினல் தட் இஸ் ஆர், இது ஒய், இது பி. அப்போ பாருங்க ஆர் ஒய் பி. ஸோ எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, சப்ளை வந்து லோ ஸ்பீடு வைண்டிங் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ மிஷின் வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீடு எவ்வளோ எடுத்துக்கும் லோ ஸ்பீடுக்கு 1500 அப்படின்னா ரோட்டர் வந்து நியர்லி 1500னா 1450, நோ லோடில் வந்து 1450, 1400 அந்த மாதிரி இருக்கலாம். லோடு கூட கூட என்ன ஆகும்னா கம்மியாகும். பட் அந்த 1500 RPM வந்து ரோட்டரால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னா லோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹை ஸ்பீட் ரொட்டேட் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல் வந்து என்ன ஆகும், டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஸோ எல் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஹை ஸ்பீடில் ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த ஹை ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகும், சப்ளை வந்து இங்கே இது வழியாக வந்து ஸ்டாப்பு, இதை ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து L5 கான்டாக்ட் க்ளோஸு, இது வழியாக வந்து ஹச் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஹச்சுங்கிறது என்னன்னா ஹை ஸ்பீட் காயில் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம கையை எடுத்துட்டா கூட சப்ளை வந்து இது வழியாக வந்து ஸோ ஹச் எனர்ஜைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பவர் கான்டாக்ட்ஸ் தட் இஸ் H1, H2, H3 அண்ட் H4 இந்த நாலும் க்ளோஸ் ஆகும். ஸோ இதில் நம்ம கையை எடுத்துட்டா கூட அட் த சேம் டைம் H5 வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆயிரும். ஏன்னா இது என்னது ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கான கான்டாக்ட், இது ஓப்பன். இப்போ ஹச் எனர்ஜைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா H1, H2, H3, H4 இந்த நாலு க்ளோஸ்டு, H5 வந்து ஓப்பன். ஸோ இது ஓப்பனில் இருக்கு. ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம லோ ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் கூட எல் வந்து எனர்ஜைஸ் ஆகாது, ஏன்னா அந்த H5 ஓப்பனில் இருக்கு. ஸோ இப்போ ஹச் எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் நம்ம ஹை ஸ்டார்ட் புஷ் பட்டன்லேருந்து கையை எடுத்துட்டா கூட H4ங்கிற சீலிங் கான்டாக்ட் வழியாக ஹச் வந்து ஸ்டில் எனர்ஜைஸ்டு ஸ்டேட்லேயே இருக்கும். ஸோ H1, H2, H3 இந்த கான்டாக்ட்ஸ் க்ளோஸ் ஆனதுனால சப்ளை எங்கே வரும், ஆர் இது இங்கே வந்து இதில் ஆர், இது ஒய், இது பி. ஸோ ஹை ஸ்பீட் வைண்டிங்கில் போல்ஸ் நம்ம என்ன வச்சுருக்கோம், P = 2. ஸோ அப்போ சிங்க்ரோனஸ் ஸ்பீட் வந்து 3000 RPM. ஸோ 3000 RPM அச்சீவ் பண்ணலனாலும் நியர்லி 2800, 2900 அந்த மாதிரி ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ புரியுதா, லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு எப்படி டிரான்சிட் ஆகுதுன்னு தெரியுதா. ஃபர்ஸ்ட் வந்து லோ ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், H5 க்ளோஸில் இருக்குது. ஸோ எல் எனர்ஜைஸ்ட் ஆகுது. எல் எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் பவர் சர்க்யூட்டில் உள்ள 3 கான்டாக்ட்ஸ் L1, L2, L3, அதே மாதிரி கண்ட்ரோல் சர்க்யூட் உள்ள கான்டாக்ட் L4 இந்த நாலும் க்ளோஸ்ட் ஆகும். L5 வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து கரெக்டாக சப்ளை வந்து எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இப்போ லோ ஸ்பீட் வைண்டிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ மோட்டர் வந்து லோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடு போகணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டீஎனர்ஜைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹை ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஹச் வந்து எனர்ஜைஸ் பண்ணுறோம். ஹச் எனர்ஜைஸ் ஆனதுக்கப்புறம் பவர் கான்டாக்ட்ஸ் H1, H2, H3 அட் த சேம் டைம் H4ங்கிற சீலிங் கான்டாக்டும் என்ன ஆகும்னா க்ளோஸ்ட் ஆகும். H5 வந்து என்ன ஆகும்னா ஓப்பன் ஆயிரும், ஏன்னா இது என்ன இன்டர்லாக், ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். ஸோ சப்ளை இங்கே இது வழியாக வந்து H4 போய்
ஹை ஸ்பீட் காயில் வந்து எனர்ஜைஸ்லேயே இருக்கும். அப்போ சப்ளை வந்து எது கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஹை ஸ்பீட் வைண்டிங்கோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ புரியுதா? இதுதான் என்னன்னா ஸ்டார்டர் ஃபார் 2 ஸ்பீட் மோட்டார் கண்ட்ரோல். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல். ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார். ஸோ இதில் நம்ம இந்த கான்செப்ட் நம்ம யாருக்குமே பார்த்துதான் பிளக்கிங்கிற கான்செப்டில் பார்த்துருக்கோம். மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா சப்ளை சைடு ஆர்ஒய்பியும் ஸ்டேட்டர் டெர்மினல் ஆர்ஒய்பியும் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து சப்ளை சைடு, இது வந்து மோட்டார் டெர்மினல், தட் இஸ் ஸ்டேட்டர் டெர்மினல். ஆர் வந்து ஆர் கூட, ஒய் வந்து ஒய், பி வந்து பி கூட, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். இதே இது ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகணும்னா நம்ம பிளக்கிங் கான்செப்ட் பற்றி பார்த்துருப்போம். அதில் என்ன பண்ணணும், 3 ஃபேஸில் ஏதாவது 2 ஃபேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர் ஒய் பி, இது வந்து சப்ளை சைடு. ஸ்டேட்டர் டெர்மினல் வந்து ஆர் ஒய் பி இருக்கு. ஸோ இது ஆர் வந்து டேரக்ட் ஆர் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒய்யை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி பி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சப்ளை சைடில் உள்ள பி டெர்மினல் எடுத்து ஸ்டேட்டர் டெர்மினல் ஒய் கூட மாற்றி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி கனெக்ட் பண்ணி தான் மோட்டர் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்னு பார்த்தோம். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் பாருங்க. ஸோ யாருமே பார்த்தபடி இதில் என்ன சர்க்யூட் அப்படின்னா பவர் சர்க்யூட்டு. இந்த ரைட் சைடில் இது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட். ஸோ இதில் எஃப்ங்கிறது வந்து கண்ட்ரோல் சர்க்யூட்டில் என்னெல்லாம் இருக்குது, ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்குது, ஃபார்வர்டு ஸ்டார்ட் புஷ் பட்டன், அதே மாதிரி ரிவர்ஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்குது. R5 அண்ட் F5 இந்த ரெண்டும் என்னன்னா ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கான கான்டாக்ட்ஸ். F4 அண்ட் R4 இது ரெண்டும் என்ன அப்படின்னா சீலிங் கான்டாக்ட். அதே மாதிரி R5 அண்ட் F5 நம்ம பார்த்தோம்ல, R5 அண்ட் F5 இது ரெண்டும் என்னன்னா இன்டர்லாக்கிங் கான்டாக்ட்ஸ். என்ன இன்டர்லாக்கு? ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். ஏன் ப்ரிவென்டிவ் இன்டர்லாக்கு? இந்த ஃபார்வர்ட் காயில் எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கும்போது ரிவர்ஸ் காயில் வந்து எப்படி இருக்கணும், டி எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கணும். அதே மாதிரி ரிவர்ஸ் காயில் எனர்ஜி ஸ்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் காயில் வந்து டி எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கணும். அட் டைம்ல ஏதாவது ஒரு காயில் தான் எனர்ஜிஸ்ட் ஸ்டேட்ல இருக்கணும். ஸோ அதுக்காண்டி நம்ம என்ஷூர் பண்ணக்கூடிய கான்டாக்ட்ஸ் என்னன்னா R5 அண்ட் F5. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்லாக்கிங் கான்டாக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுனா என்னது, இந்த 3 டெர்மினலும் ஒரே சீக்வன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கணும். தட் இஸ் ஆர் வந்து ஆர் கூட, ஒய் ஒய் அண்ட் பி வந்து பி கூட கனெக்ட் ஆகிருக்கணும். சப்ளை சைடும் ஸ்டேட்டர் டெர்மினல் சைடும். இது வந்து ஸ்டேட்டர் டெர்மினல், தட் இஸ் இது ஆர் ஒய் அண்ட் பி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்வர்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ கான்டாக்ட் க்ளோஸ் ஆகுது. சப்ளை வழியாக வந்து ஸ்டாப்புக்கு போய் R5 க்ளோஸில் தான் இருக்கும். F வந்து என்ன ஆகணும், எனர்ஜைஸ் ஆகும். F எனர்ஜைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பவர் கான்டாக்ட்ஸ் தட் இஸ் F1 F2 F3 அட் த சேம் டைம் ஆக்சிலரி கான்டாக்ட், அப்படி இல்லைன்னா சீலிங் கான்டாக்ட் F4ம் க்ளோஸ்ட் ஆகும். F5 என்ன ஆகும், F5 வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பவர் கான்டாக்ட்ஸ் F1 F2 F3 க்ளோஸ் ஆயிருச்சுன்னா சப்ளை எது கூட கனெக்ட் ஆயிருக்கு, சப்ளை சைடில் உள்ள ஆர் வந்து ஸ்டேட்டர் டெர்மினலோட ஆரோட கனெக்ட் ஆயிருக்கும். இங்கே பாருங்க, F1 வழியாக வந்து ஆர், அதே மாதிரி ஒய் வந்து F2 வழியாக வந்து ஒய் ஃபேஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. சப்ளை சைடு பி வந்து F3 வழியாக வந்து ஸ்டேட்டர் டெர்மினல் பி கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ கரெக்ட் சீக்வன்ஸில் கரெக்ட் ஆயிருச்சுன்னா மோட்டர் வந்து என்ன டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்னு பார்த்தோம், ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்னு பார்த்தோம். ஓகே, இப்போ ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம ரிவர்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர் எனர்ஜைஸ் ஆகுமா, ஆகாது. ஏன், F5 வந்து ஸ்டில் ஓப்பனில் இருக்கு. ஸோ அப்போ நம்ம ஃபார்வர்ட்லேருந்து ரிவர்ஸ் போகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாப் புஷ் பட்டன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி F வந்து என்ன பண்ணணும்னா டி எனர்ஜைஸ் பண்ணணும். F வந்து டி எனர்ஜைஸ் பண்ணணும். F டி எனர்ஜைஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பவர் கான்டாக்ட்ஸ் F1 F2 F3 இதெல்லாம் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி F4ம் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரிவர்ஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதுக்காக இந்த ரிவர்ஸ் புஷ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ 1 செகண்ட் சப்ளை வந்து ஸ்டாப் வழியாக வந்து இது நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வழியாக வந்து F5 வந்து இப்போ என்ன ஆகும், க்ளோஸில் இருக்கும். ஸோ ஆர் வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும். ஆர் எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பவர் கான்டாக்ட்ஸ் R1 R2 R3 க்ளோஸ்டு. அதே மாதிரி சீலிங் கான்டாக்ட் R4 க்ளோஸ் ஆகும். R5 என்ன ஆகும், R5 வில் ஓப்பன். R5 வில் ஓப்பன். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் நம்ம இந்த ஃபார்வர்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் F வந்து எனர்ஜைஸ்ட் ஆகும், ஆகாது. ஏன், R5 வந்து ஓப்பனில் இருக்கு. ஸோ இப்போ ஆர் எனர்ஜைஸ்டு கான்டாக்ட்ஸ் பாருங்க, R1 R2 R3 க்ளோஸ்ட். இப்போ எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, நீங்க நல்லா பாரு. ஆர் வந்து
கரெக்டாக ஆர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் சப்ளை சைடு ஆரும் லோட் சைடு ஆரும், தட் இஸ் மோட்டர் டெர்மினல், தட் இஸ் ஸ்டேட்டர் டெர்மினல் ஆரும் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன் ஆர் டு ஆர். அடுத்தது பாருங்க, ஒய் எது கூட கனெக்ட் ஆயிருக்கு? ஒய் இங்க வழியா வந்து R3 வழியா எது கூட? பி கூட கனெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் இந்த தான் ஒய். ஒய் வந்து சப்ளை சைடு ஒய் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு மோட்டார் சைடு பி டெர்மினல் வயா R3. ஸோ இந்த கனெக்ஷன் ஒய்யும் பியும் கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா, இந்த இது ஒய் அண்ட் பி. நெக்ஸ்ட் பி ஃபேஸ் பாரு, சப்ளை சைடு பி ஃபேஸ் எதுலயே வருது, இங்கிருந்து எடுத்து R2 வழியா இது கூட கனெக்ட் ஆயிருக்கு, ஒய்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்டேட்டர் டெர்மினல் ஒய் கூட கனெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் சப்ளை சைடு பி டெர்மினல் இஸ் கனெக்டட் டு ஸ்டேட்டர் சைடு ஒய் டெர்மினல் வயா R2. இந்த கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா மோட்டர் என்ன டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும்னு பார்த்தோம்? ரிவர்ஸ் டேரக்ஷன். ஸோ மோட்டர் வந்து ரிவர்ஸ் டேரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ புரியுதா அந்த கான்செப்ட்? புரியுதா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது கான்டாக்ட்ஸ் F1 F2 F3 எஃப் காயில் எனர்ஜைஸ்ட் ஆகுது. ஸோ பவர் கான்டாக்ட்ஸ் F1 F2 F3 க்ளோஸ்ட் ஆகும். ஸோ வந்து டேரெக்டாக ஆர் கூட கனெக்ட் ஆயிருக்கும், ஒய் கூட பி கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ மோட்டர் வில் ரொட்டேட் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஸோ ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணணும்னா என்ன பண்ணும்? இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த எஃப் காயில் தட் இஸ் ஃபார்வர்ட் காயில் டீஎனர்ஜைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆர் எனர்ஜைஸ் பண்ணணும். தட் இஸ் ரிவர்ஸ் காயில் எனர்ஜைஸ் பண்ணதுக்கப்புறம் பவர் கான்டாக்ட்ஸ் R1 R2 R3 இந்த 3 க்ளோஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷனை வந்து எப்படின்னா ஆர் வந்து ஆர் கூட கனெக்ட் ஆயிருக்கும், ஒய் வந்து பி கூட கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி சப்ளை சைட் பி இஸ் கனெக்டட் டு ஸ்டேட்டர் டெர்மினல் ஒய் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு ஃபேஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது மோட்டர் வில் ரொட்டேட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ இதான் என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங். ஸோ ஏன் மெக்கானிக்கல் பிரேக்கிங்லேருந்து டைனமிக் பிரேக்கிங் போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம சைக்கிளெல்லாம் பார்த்துக்கோம் அப்படின்னா அது பிரேக் எப்படி பிடிப்போம் அப்படின்னா, ஸோ அந்த வீலோட ரிம் இருக்கும், அதுக்கு மேலே 2 பார் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிரேக்கை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பார் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரிம்மை டச் பண்ணும். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடு கம்மியாகி சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரஷ் வந்து சைக்கிளோட ரிம்மை டச் பண்ணும்போது வியர் அண்ட் டியர் ப்ராப்ளம் நடக்கும். தட் மீன்ஸ் அந்த என்னன்னா அந்த உராய்வு தன்மையினால கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த டேமேஜ் ஆயிரும், அந்த ப்ரஷ் ரிம்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் வியர் அண்ட் டியர் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க மெக்கானிக்கல் பிரேக்கிங்ல. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங். ஸோ டைனமிக் பிரேக்கிங்கோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் பிரேக்கிங்கை விட இதில் வந்து மோட்டர் வந்து ஈஸியாக ஸ்டாப் பண்ணலாம், சடனாக ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் பிரிங்கிங் த மோட்டர் டு ஏ குயிக் ஸ்டாப். மோட்டரை வந்து குயிக்காக நம்ம ஸ்டாப் பண்ணணும், சடன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா we can go for a dynamic braking. So dynamic braking it is also called as electrical braking. Electrical braking உள்ள ஒரு டைப் தான் என்னன்னா டைனமிக் பிரேக்கிங். ஸோ எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி டைப் தான் என்னன்னா டைனமிக் பிரேக்கிங். ஸோ மெக்கானிக்கல் பிரேக்கிங்கோட நம்ம நெகட்டிவ் பார்த்தோம் என்ன அப்படின்னா அது வியர் அண்ட் டியர் ப்ராப்ளம் நடக்கும். ஸோ அதனால நம்ம என்ன போறோம் அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங்க்கு போகிறோம். ஸோ இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் a 3-phase motor. So it eventually runs in a AC supply. So 3-phase supply கொடுப்போம். ஸோ மோட்டர் ரன் ஆகும். ஸோ டைனமிக் பிரேக்கிங் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏசி சப்ளையை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டு ஸ்டேட்டர் டெர்மினலுக்கு we are giving a low voltage DC supply. நல்லா புரிஞ்சுக்கணும், ஏசி சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் we are giving a DC voltage, that is low voltage DC to a 2 lines of a stator. ஸ்டேட்டர்ல 3 லைன் இருக்கும், that is RYB இருக்கும். ஸோ டிசிக்கு வந்து எப்பவுமே 2 டெர்மினல் தான், பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது 2 லைன் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டைனமிக் பிரேக்கிங்ல வந்து எப்படி சடன் ஸ்டாப் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏசி சப்ளையை டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, மோட்டர் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ மோட்டரோட ரோட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கம்மி பண்ணிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டிசி சப்ளை கொடுக்குறோம். டிசி சப்ளை கொடுத்தோடனே இட் கிரியேட்ஸ் தி பெர்மனன்ட் ஃப்ளக்ஸ். ஏன்னா அது டிசி சப்ளைவில் எந்த ஃப்ளக்சுவேஷனும் இருக்காது. ஸோ என்னாகும், பெர்மனன்ட் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் வந்து இப்போ ரோட்டர் வந்து ஸ்டில் ரொட்டேட்டிங், என்னதான் மோட்டர் ஆஃப் ஆனாலும் டியூ டு சம் இனர்ஷியா அது வந்து இன்னும் ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கு. ரொட்டேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆகும், ஸ்பீடு கம்மியாகும். ஸோ ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த பெர்மனன்ட் ஃப்ளக்ஸ் வந்து ரோட்டர் கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரோட்டர்ல வந்து சம் இஎம்எஃப் வில் பி இன்டியூஸ்டு.
ஸோ ரோட்டரோட வைண்டிங்ஸ் வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருக்கும்போது டியூ டு தட் இஎம்எஃப் கரண்ட் வில் ஃப்ளோ. ஸோ சொல்கிற கான்செப்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஏசி சப்ளை இருக்கு, ஏசி சப்ளை கட் பண்ணோடனே மோட்டர் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ ரோட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் கம்மியாயிட்டே இருக்கும், பட் அது இன்னும் ஸ்டாப் ஆகலை. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறோம், நம்ம டிசி சப்ளை கொடுக்குறோம், லோ வோல்டேஜ் டிசி கொடுக்குறோம். ஸோ இட் கிரியேட்ஸ் தி பெர்மனன்ட் ஃப்ளக்ஸ். ஸோ அந்த பெர்மனன்ட் ஃப்ளக்ஸை இந்த ரோட்டர் வந்து ரொட்டேட்டிங் ரோட்டரை வந்து கட் பண்ணுது. கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஸோ அந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். ஸோ ரோட்டரோட சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும்போது அது வழியே என்ன ஃப்ளோ ஆகும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால I2R லாஸ் ஏற்படும். I2Rங்கிறது என்னன்னா ஹீட் லாஸ் தான். ஸோ அந்த எனர்ஜி வந்து எப்படி டிசிபேட் ஆகுது அப்படின்னா ஹீட்டாக டிசிபேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வர்ஷன் பண்ணுறதுனால we can obtain the braking effect in the motor. ஸோ எப்படி பிரேக் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஏசி சப்ளையில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறத we are giving ஸ்டாப் பண்ணுறோம், ஏசி சப்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டேட்டர் டெர்மினல் ஏதாவது 2 டெர்மினலில் எடுத்து அதில் லோ வோல்டேஜ் டிசி கொடுக்குறோம். ஸோ we are creating என்ன பண்ணுறோம், பெர்மனன்ட் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ளக்ஸை வந்து ரொட்டேட்டிங் ரோட்டார் வந்து கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். அந்த இஎம்எஃப் வந்து க்ளோஸ்டு பார்த்தா இருக்கும்போது ரோட்டரோட சர்க்கியூட் வந்து க்ளோஸ்டாக இருக்கும்போது தட் வில் ஃப்ளோ ஏ கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால I2R லாஸ், அதான் என்ன சொல்கிறோம்னா ஹீட்டை டிசிபேட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி டியூ டு இனர்ஷியானால மோட்டர் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமும் அந்த ரோட்டர் என்ன ஆகும், கொஞ்சம் லோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். அதை என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, இஎம்எஃப் இன்டியூஸ்ட் ஆகும். ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த I2R லாஸ், அந்த கரண்ட்னால என்ன நடக்குது அப்படின்னா ஹீட்டாக டிசிபேட் ஆகுது. ஸோ ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியை டிசிபேட் ஆகிறதுனால we are obtaining the braking effect. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரேக்கிங் பண்ணும்போது மோட்டர் வந்து சடனாக ஸ்டாப் ஆகும். மெக்கானிக்கல் பிரேக்கிங்கில் வந்து ஸ்டாப்பிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதோட மோட்டர் வந்து சடனாக ஸ்டாப் பண்ணணும், குயிக்காக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா we must go for a electrical dynamic braking. ஸோ அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சப்ளை பாருங்க. ஸோ இந்த கனெக்ஷன் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே என்னன்னா பவர் சர்க்கியூட்டு, அதே மாதிரி ரைட் சைடில் உள்ளது எல்லாமே கண்ட்ரோல் சர்க்கியூட். ஸோ கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் ஸ்டாப் புஷ் பட்டன், ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் ஸ்டார்ட் புஷ் பட்டன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கேயும் 2 காயில் இருக்கு. ஒன்று வந்து என்னென்ன அப்படின்னா எம்ங்கிறது வந்து என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஃபேஸ் சப்ளை கொடுப்போம்ல, ஏசி சப்ளை கொடுக்கும்போது மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த காயில் இது. டிபிங்கிறது டைனமிக் பிரேக்கிங் காயில். ஓகேயா, எம்ங்கிறது மெயின் காயில், டிபிங்கிறது மெயின் காயில், டிபிங்கிறது டைனமிக் பிரேக்கிங் காயில். ஸோ இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் எனர்ஜிஸ்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடாது. ஸோ ப்ரிவென்டிவ் இன்டர்லாக் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ ப்ரிவென்டிவ் இன்டர்லாக் கான்டாக்ட்ஸ் என்ன அப்படின்னா DB3 அண்ட் M5. DB3 அண்ட் M5 ஆர் இன்டர்லாக். இது என்ன இன்டர்லாக்னா ப்ரிவென்டிவ் இன்டர்லாக். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று மெயின் காயில் எனர்ஜிஸ்டாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா டைனமிக் பிரேக்கிங் காயில் எனர்ஜிஸ்டாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 ஃபேஸ் ஏசி சப்ளை கொடுத்து ரன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம், சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். DB3 க்ளோஸ்டு. ஸோ சப்ளை இது வழியாக வந்து ஸ்டாப்பு, DB3 க்ளோஸ் இது வழியாக வந்து இப்படி போய் M வந்து என்ன ஆகும்னா எனர்ஜைஸ்ட் ஆகும். M எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும், பவர் கான்டாக்ட்ல உள்ள M1, M2, M3 this is M1, M2, the same time M3, இந்த 3 க்ளோஸ்ட் ஆகும். அதே மாதிரி M4 சீலிங் கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ M வந்து எனர்ஜைஸ்ட் ஆயிரும். அட் த சேம் டைம் இதுலேருந்து நம்ம கையை எடுத்துட்டா கூட ஸ்டாப்பு DB3 M4 வழியா M வந்து ஸ்டில் எனர்ஜைஸ்ட் கண்டிஷன்லேயே இருக்கும். ஸோ அதே மாதிரி சப்ளை இது வழியாக வந்து திருப்பி என்ன ஆகும் அப்படின்னா T எனர்ஜைஸ்ட் ஆகும். சேம் டைம் Tங்கிறது என்ன டைமர் அப்படின்னா ஆஃப் டிலே டைமர். ஸோ ஆஃப் டிலே டைமருக்கும் ஆன் டிலே டைமருக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம யாருமே நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ ஆஃப் டிலே டைமருங்கிறது என்ன அப்படின்னா மோட்டர் டிஎனர்ஜைஸ்ட் ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கான்டாக்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சம் டைம் டிலே எடுத்துக்கிடும். தட் இஸ் மோட்டர் டைமர் டிஎனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கான்டாக்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சம் டிலே டைம் எடுத்துக்கிடும். இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆஃப் டிலே டைமர். ஸோ இப்போ இந்த டைமர் M எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் M1, M2, M3, M4 க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதே ஆக்சிலரி கான்டாக்ட் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா T எனர்ஜைஸ்ட் ஆயிரும். ஸோ T எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா T1 ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ்டு.
எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் T1 வந்து சடனா க்ளோஸ் ஆயிரும். டீஎனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் T1 ஓப்பன் ஆகிறதுக்கு தான் சம் டைம் டிலே எடுத்துக்கிடும். ஸோ டீஎனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு, இந்த T1ங்கிற கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ M1 M2 M3 க்ளோஸ்டு. ஸோ நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா 3 ஃபேஸ் சப்ளைல ஒருத்தர் வந்து நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம டைனமிக் பிரேக்கிங் பண்ணணும். ஸோ டைனமிக் பிரேக்கிங் பண்ணணும்னால என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் 3 ஃபேஸ் ஏசி சப்ளையை கட் பண்ணணும். கட் பண்ணணும்னா என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மெயின் காயில் வந்து டீஎனர்ஜைஸ்ட் ஆயிரும். மெயின் காயில் டீஎனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பவர் கான்டாக்ட்ஸ் M1 M2 M3 அண்ட் M4 இந்த நாலுமே ஓப்பன் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சப்ளைக்கும் ஸ்டேட்டர் காயிலுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து கட் ஆயிரும். ஸோ ரோட்டர் வந்து ஸ்டில் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு கம்மியாயிரும். ஸோ சடனாக ஸ்டாப் ஆகுது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் கம்மியாகிட்டே வரும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைனமிக் பிரேக்கிங் பண்ணுறோம். ஸோ இந்த M டீஎனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த Tயும் டீஎனர்ஜைஸ்ட் ஆயிரும். ஏன்னா இங்கே என்ன ஆயிடுச்சு, இந்த ஸ்டாப் ஓப்பன் பண்ணி ஓப்பன் சர்க்கியூட்னால என்ன ஆயிடுச்சு, M அண்ட் T வந்து டீஎனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது டீஎனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா இது உடனே ஓப்பன் ஆயிருமா, இல்லை. ஏன்னா இது என்னது, ஆஃப் டிலே டைமர். ஸோ சம் டைம் டிலே எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாப் வழியே வந்து M5 வந்து க்ளோஸ்டில் இருக்கும். ஏன்னா M டீஎனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ M5 வந்து க்ளோஸ்டு. இது வழியாக வந்து ஸ்டார்ட்டு, இது இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது, இது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஏன்னா இட்ஸ் ஆஃப் டிலே டைமர். ஸோ அடுத்து என்ன நடக்கும், டிபி எனர்ஜைஸ்ட் ஆகும். டிபிங்கிறது என்னது, டைனமிக் பிரேக்கிங் காயில். ஸோ டிபி எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா DB1 அண்ட் DB2 இது ரெண்டு க்ளோஸ்ட் ஆகும். ஸோ அப்போ பாருங்க, லோ வோல்டேஜ் டிசி நம்ம எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஏதாவது ரெண்டு டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தோமா. ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஆர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம், நெகட்டிவ் டெர்மினல் வந்து ஒய் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட்டர் காயிலில் ஒரு பெர்மனன்ட் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அதை ரொட்டேட் ஆகிட்டு இருக்க ரோட்டர் வந்து கட் பண்ணும். ஸோ தர் இன்டியூஸ்டு இஎம்எஃப்னால கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோனால I2R லாஸ் நடக்கும். ஸோ we can achieve a dynamic braking. மோட்டர் வந்து பிரேக் ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும், இந்த டைமர் வந்து டைம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இது என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிபி, தட் இஸ் டைனமிக் பிரேக்கிங் கான்டாக்ட், டைனமிக் பிரேக்கிங் காயில் வந்து டீஎனர்ஜைஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் DB1 DB2 வந்து ஓப்பன் ஆயிரும். புரியுதா? அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அடுத்த ஆப்ரேஷன் போகணும் அப்படின்னா நார்மலாக இந்த மெயின் காயில் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம யாருக்கையும் முதல்ல இருந்து பார்த்தபடி போகும். அப்போ புரிஞ்சுதா இது என்ன கான்செப்ட் அப்படின்ட்டு? ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ சப்ளை ஸ்டாப்பு DB3ங்கிற இந்த கான்டாக்ட் வழியே வந்து எம் எனர்ஜைஸ்ட் ஆயிரும். எம் எனர்ஜைஸ்ட் ஆகிருக்கும்போது M1 M2 M3 M4 இந்த நாலும் க்ளோஸ் ஆகும். M5 வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஏன்னா இது என்னது, இன்டர்லாக் கான்டாக்ட். ஸோ அட் த சேம் டைம் இந்த டைமர் காயில் Tயும் எனர்ஜைஸ்ட் ஆயிரும். இது ஆஃப் டிலே டைமர்ங்கிறதுனால இந்த காயில் எனர்ஜைஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த T1 என்ன ஆகும், க்ளோஸ்ட் ஆயிரும். ஸோ M1 M2 M3 வந்து க்ளோஸ் கான்டாக்டாக இருக்கிறதுனால 3 ஃபேஸ் சப்ளை வந்து டேரெக்டாக ஸ்டேட்டர் காயில் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மோட்டர் வந்து நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ சடனாக நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைனமிக் பிரேக்கிங் போடணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாப் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மெயின் காயில் வந்து டீஎனர்ஜைஸ்ட் ஆயிரும். அதேமாதிரி ஆஃப் டிலே டைமர் காயில் இருக்குல்ல, இந்த Tயும் என்ன ஆகும், டீஎனர்ஜைஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த காயில் டீஎனர்ஜைஸ்ட் ஆனதுக்கு அப்புறமே இது ஓப்பன் ஆயிருமா, ஆகாது. ஏன்னா இது ஆஃப் டிலே டைமர்னால இட் டேக்ஸ் சம் டைம் டு ஓப்பன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி டைனமிக் பிரேக்கிங் போகிறதுக்காக ஸ்டார்ட் புஷ் பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப்பு M5 வழியாக வந்து T1 வந்து இன்னும் க்ளோஸில் தான் இருக்கும். ஸோ டிபிங்கிறது டைனமிக் பிரேக்கிங் காயில் எனர்ஜைஸ்ட் ஆகும். ஸோ டைனமிக் பிரேக்கிங் காயில் எனர்ஜைஸ்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும், பவர் கான்டாக்ட்ஸ் DB1 DB2 க்ளோஸ்ட் ஆகும். அதே மாதிரி DB3 என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ சப்ளை வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, லோ வோல்டேஜ் டிசி சப்ளை கூட கனெக்ட் ஆயிருக்கு ஸ்டேட்டர் காயில். ஸோ that creates a permanent flux. அந்த permanent flux என்ன ஆகும், ரொட்டேட்டிங் ரோட்டர் வந்து கட் பண்ணுறதுனால EMF இன்டியூஸ்ட் ஆகும். டியூ டு தட் EMF கரண்ட் வில் ஃப்ளோ. ஸோ அந்த கரண்ட்னால என்ன ஆகும்னா ஹீட்டாக டிசிபேட் ஆகிடும். தட் இஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஹீட்டாக டிசிபேட் ஆகிடும். ஸோ பை மீன்ஸ் we can achieve a dynamic braking in the motor. புரியுதா? ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருவோம் அப்படின்னா ஸ்டார்டர் ஃபார் 2 ஸ்பீட் கண்ட்ரோல் பார்த்தோம். ஸோ ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டர் பார்த்தோம். அண்ட் ஃபைனலி டைனமிக் பிரேக்கிங் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, கண்ட்ரோல் சர்க்யூட் அண்ட் பவர் சர்க்யூட் வச்சு பார்த்தாச்சு. ஓகே, ஸோ ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.